கிருஷ்ணகிரி அருகே வெக்காளியம்மன் கோவில் பூசாரி தேர்வு 25 பேர் போட்டியில் இருந்ததால் மைசூரில் இருந்து அழைத்து வரப்பட்ட காலை பூசாரியை தேர்வு செய்தது ஆர்வத்துடன் பார்வையிட்ட பொதுமக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் மேலுமலை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சாம்பல் பள்ளம் கிராமத்தில் சுயம்பு முனீஸ்வரன் கோவில் கடந்த பல ஆண்டுகளாக உள்ளது. இதனைச் சுற்றியுள்ள கிராம மக்கள் கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் செல்லும் பயணிகள் வழிபட்டு வந்தனர். மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் என பக்தர்கள் வணங்கி வந்தனர். கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் போது இந்த கோவிலை அகற்ற வேண்டும் என பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டது. ஆனால் அகற்ற முடியவில்லை. மாறாக அகற்றும் பணியில் ஈடுபட்டவர்கள் இயற்கைக்கு மாறாக மரணம் அடைந்தனர். இதனால் நீண்ட ஆண்டுக்கு பின் தற்போது உள்ள கோவில் இருக்கும் இடத்திற்கு அருகில் புதிய கோவில் அமைக்கப்பட்டு சுயம்பு முனீஸ்வரன் கோவில் மாற்றப்பட்டு திறக்கப்பட்டது. பின்னர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது. இப்படி சிறப்பம்சம் கொண்ட முனீஸ்வரன் கோவில் அருகே கிராம மக்கள் சார்பில் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவில் பூசாரிகள் நியமிப்பதில் போட்டி நிலவியது. 25க்கும் மேற்பட்டோர் போட்டியில் இருந்தனர். இதனால் பூசாரி தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டது. குழப்பத்தை போக்க பூசாரி தேர்வு செய்ய வித்தியாசமான முறையில் அருள் பளிக்கும் காளையை அழைத்து பூசாரி தேர்வு செய்ய கிராம மக்கள் முடிவு செய்தனர். அதன்படி கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து அருள் பளிக்கும் காளை வரவழைக்கப்பட்டது. சாம்பல் பள்ளம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து மேலத்தாளத்துடன் முழப்பாரியுடன் காளைக்கு அலங்காரம் செய்து வெக்காளியம்மன் கோவிலுக்கு அழைத்து வந்தனர். அங்கு பூசாரி பணிக்கு போட்டியிடும் 25 பேரை அமர வைத்தனர். பின்னர் காளை கோவிலை 3 முறை சுற்றி வந்தது. மேலும் பூசாரிக்கு பணிக்காக போட்டியிட்டுள்ளவர்களை சுற்றி சுற்றி வந்தது. ஒவ்வொரு நபர்களாக காளை சுவாசம் மூலம் அறிந்தது. காளை இறுதியாக 22 வயது இளைஞரை தேர்வு செய்தது. பின்னர் தேர்வு செய்யப்பட்டவர் பூசாரியாக அறிவிக்கப்பட்டு பூஜை மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வீரமுனீஸ்வரர் கோவில் நிர்வாகிகள் தலைவர் குணசேகரன், சிறப்பு தலைவர் ராமச்சந்திரன், செயலாளர் சுப்பிரமணி, பொருளாளர் ரமேஷ் காளை மூலம் பூசாரி தேர்வு செய்த வினோத காட்சியை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 1000 கணக்கான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.